அன்பு சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தகவலை நமக்கு தருகிறார்கள். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுதல் என்ற பாடத்திலே இங்கே கொண்டு வரும்போது, குர்ஆன் ஹதீஸ் என்ற பாடத்திலே இங்கே கொண்டு வரும்போது இங்கே ரசூலையும் அபூபக்கரையும் கொண்டு வருகிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு வழிகட்ட கூட்டம் வரும், அவர்கள் ரசூலிடமிருந்து சஹாபாக்களை பிரித்து பார்ப்பார்கள், ஹிலாஃபத்தை பிரித்து பார்ப்பார்கள் என்ற முன்னறிவிப்புகள் எல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கின்றன. அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தும் விதமாகத்தான் சொல்கிறார்கள், அபூபக்கரை நபியிடமிருந்து பிரித்து பார்க்க முடியாது. அபூபக்கரை நபியிடமிருந்து பிரிக்க முடியாது. எப்படி நபியிடமிருந்து குர்ஆனை பிரிக்க முடியாதோ, இன்றைக்கு அதையும் பிரித்து விட்டார்கள். எப்படி நபி சொன்னா கூட அந்த குர்ஆனுக்கு விளக்கமா எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நம்ம இன்றைக்கு சயின்ஸ் படி பார்த்தாதான் அதுக்கப்புறம் நம்ம முடிவு செய்வோம். இதற்கு பின்னால் ஒரு குஃப்ர் இருக்குமா? இதற்கு பின்னால் நபி சொல்லி இருந்தாலும் அதை நாம் நம்முடைய சயின்ஸுக்கு ஏற்ப பார்த்துத்தான் முடிவு செய்வோம். அதை அந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கமா எடுத்துக்கொள்ளலாமா இல்லையா என்ற இந்த பேச்சுக்கு பிறகு இதை விட ஒரு இறை நிராகரிப்பு இருக்கு என்று நாம் சொல்ல முடியுமா? மஅதல்லாஹ். அப்படித்தான் அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ வேண்டுமென்றே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் செய்தார்கள் என்று ஒருவன் கருதினால், அல்லது அவர்களுடைய கூற்றை குர்ஆன் சுன்னாவிற்கு விளக்கமாக ஒருவன் எடுக்கவில்லை என்றால், அல்லது அவர்களுடைய கருத்தை வழிகேடுகள் என்று கூறினால், கூறியவன் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக செல்கிறான், கூறியவன் தான் வழிகேட்டிலே செல்கிறான். புரியுதா? ஹஜ்ரத் உமருடைய சொல்லை இங்கே நமக்கு இங்கே பதிவு வைத்து சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆன் சுன்னாவை பற்றி பிடிப்பது என்றால் அதை சஹாபாக்களிடம் பிரிச்சு தனியா தூக்கிட்டு போக பார்க்காதீங்க. எப்படி? அது உங்க வீட்டு சொத்து நினைச்சுக்காதீங்க. அதாவது உங்களுக்கு மட்டும் சொந்தமானது, உங்களுக்கு வீட்டு சொத்து, நீங்க தான் அதை நல்லா புரிஞ்சுப்பீங்க நினைச்சுக்காதீங்க. அதை சஹாபாக்களோட சேர்த்து சேர்த்து பாருங்க. புரியுதா? இப்ப இந்த வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறார்கள், சஹாபாக்கள் அப்படித்தான் புரிந்திருந்தார்கள். புரியுதா? அந்த சஹாபி ஷைபா என்ன சொல்றாரு உமரை பார்த்து? உமர் சொல்றாரு, நான் இத உள்ளார உள்ளதெல்லாம் தோண்டி எடுத்து பங்கு வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது குர்ஆன்ல அப்படி தடை இல்லையே, ஹதீஸ்ல அப்படி ரசூலுல்லாஹ் தடுக்கலையே. புரியுதா? அப்படிலாம் கேள்வி வரலாம். புரிஞ்சு வச்சிருந்தாங்க சஹாபாக்கள். சஹாபாக்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கரும் ஒன்றை செய்திருந்தால் அது தீன் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அடுத்து அபூபக்கர் அதை செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, அடுத்து அபூபக்கரும் செய்யவில்லை. இனி அங்கே ஒரு வாய்ப்பே கிடையாது. எப்படி? இதற்கு ஒரு வாய்ப்பு அங்கே விடவில்லை. எனவேதான் உமர் அவர்கள் அப்படி நாடிய போது உடனே உமர் அவர்கள் அங்கே உணர்த்தப்படுகிறார்கள் ஷைபாவின் மூலமாக. இப்போ இந்த வார்த்தையை ஷைபாவிடம் இருந்து கேட்டதற்கு பிறகு உமர் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அதற்கு ஏதாவது விளக்கம் சொன்னார்களா? அல்லது ஒன்று விளக்கம் சொல்வதாக இருந்தால் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்வார்கள், அல்லது ஒரு ஹதீஸை சொல்வார்கள், அல்லது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வை சொல்வார்கள். ஆனால் எப்போது உமர் அவர்கள் அப்படியே அங்கே நின்றுவிட்டு அந்த இருவரும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான், அவர்களை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டு விட்டதோ, இனிமேல் இந்த விஷயத்தில் அடுத்து மறுபரிசீலனை செய்வதற்குரிய வேலையே கிடையாது. ஏனென்றால் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 158வது வசனத்திலே நபியை பற்றி வருகிற அந்த சிறப்பு அம்சம், இந்த நபி எப்படிப்பட்டவர் என்றால்
நம்பிக்கையாளர்கள் இவரை பின்பற்றுவார்கள், இவருக்கு பின்னாடி தான் அவங்க போவாங்க, இவருக்கு பின்னால் தான் அவர்கள் செல்வார்கள் என்ற வசனம் இருக்கிறது. நபி எந்த ஒன்றை செய்யவில்லையோ அதை நாம் செய்யக்கூடாது என்பதற்கு தெளிவான விளக்கமாக அமைந்துவிட்டது. புரியுதா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதை அங்கீகரிச்சுட்டாங்க. ரசூல்லா அது உள்ளார உள்ள இருந்த செல்வம், அதை போய் நம்ம புதுசா இப்ப திரும்ப தோண்டி எடுத்துக்கிட்டு ஒன்னும் செய்ய வேணாம்னு பேசாம இருந்தாங்க. சரி, அபூபக்கர்கிட்ட ஏதாவது அது விஷயமா ஒரு விளக்கம் இருந்திருந்தால் அபூபக்கர் என்ன செஞ்சிருப்பாரு? எடுத்திருப்பாரு. அப்ப எப்போது அபூபக்கரும் அதை செய்யவில்லையோ அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அங்கீகாரம் உறுதியாகி விடுகிறது. சரியா? இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே இந்த தேவை அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அபூபக்கருடைய காலத்திலே ரலியல்லாஹு அன்ஹு இந்த தேவை இருந்தது. உமருடைய காலத்தில் செல்வமும் மிகைத்திருந்தது. அப்ப தேவை இருந்த காலத்திலே அதை தொடாமல் விட்டிருக்கும் போது அதை எந்த விதமான தொந்தரவு, அதை பத்தி எந்த விதமான சாப்டரையும் புதுசா திறக்காதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. புரிஞ்சுச்சுங்களா? அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்று கொடுக்கப்படுகிறது. என்ன சான்று? சஹாபாக்கள் இந்த விஷயத்திலே தெளிவாக இருந்தார்கள், ரசூலுடைய சுன்னத்தை மீறக்கூடாது என்று. அதற்கு பிறகு அபூபக்கருடைய சுன்னத்தை மீறக்கூடாது என்று. சரியா? மூன்றாவது ஒரு விஷயம், இது இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் தவறு என்றால் நாம் அதை தவறு என்று அறிவதை விட சஹாபாக்கள் தவறு என்று அறிந்திருப்பார்கள். நமக்கு தவறுன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா சஹாபாக்களுக்கு தவறுன்னு தெரியல. அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை. சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு தவறான புரிதலை கொண்டிருந்தால் அதை ஏனைய சஹாபாக்கள் உணர்த்தி இருப்பார்கள். அவர்களிலேயே சீர்திருத்தம் செய்கிற, வழிகாட்டுகிற, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற, சத்தியத்தை போதிக்கிற ஒருவர் அங்கே இருந்திருப்பார். ஒட்டுமொத்த அதாவது சமூகமும் அதை அப்படியே அங்கீகரிச்சுக்கிட்டு இருந்துருச்சு. நாங்க தான் இப்ப கண்டுபிடிச்சோம் அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. இணையத்திற்குரியவர்களே, இந்த நிலைப்பாடு முட்டாள்தனமான நிலைப்பாடு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உமர் அவர்கள் இப்படி சொல்லும் போது, உமர் கலீஃபாவாச்சு, நமக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவராச்சு. ஷைபா இவர் எப்ப இஸ்லாமுக்கு வந்தாரு? மக்கா வெற்றியின் போது வந்தவர். உமர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை ஆரம்பித்த 5வது வருடத்திலேயே இஸ்லாமை ஏற்றவர். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வோடு நிழலாக வாழ்ந்தவர். ரசூலுல்லாஹ்வோடு பயணத்திலும் உள்ளூரிலும் போர்களிலும் கூட இருந்தவர். அவர் சொல்லும் போது கூட, நான் உனக்கு பின்னாடி தானப்பா இஸ்லாத்துக்கு வந்தேன், மொத்தமா கணக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 5 வருஷம் இருக்கும். மக்கா 8வது ஆண்டுல வெற்றி கொள்ளப்பட்டது, அதுல ஒரு 2 வருஷம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி ஒரு 2 வருஷம், 4 வருஷம். இது ஒரு அடுத்த வருஷத்துல நடக்குது, அது ஒரு 2 வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு வச்சுங்க, 6 வருஷம். இப்ப உமருடைய நிலைமை என்ன? அப்ப இந்த இடத்துலதான் நம்ம புரிய வரும், சஹாபாக்கள் ஒருத்தரை திருத்துவதிலே முகஸ்துதியோ அல்லது அதாவது அவர் போய் நம்ம எப்படிங்க சொல்றது, அவர் ரொம்ப பெரியவராச்சே என்ற நிலைப்பாட்டில் இல்லை. இப்ப இருவரில் ஒருவருடைய கருத்து சரியா தப்பா என்பது அங்கே முடிவாகிவிடும். இப்ப ஷைபா சொல்றார், லபானி அப்படி செய்ய முடியாது, ஏன்னா அவங்க அப்படி செய்யல. அப்படிங்கும் போது இது தப்பா இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப உமர் விளக்கம் சொல்லுவாரு, அல்லது உமரோட உள்ள சஹாபாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க. உடனே கூட்டிடுவாங்களே யாரு? உமர் என்ன செய்வார்கள்? ஒரு பிரச்சனை சொன்னா தெரியுமா உங்களுக்கு, உமர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்றால், மாற்று கருத்து ஒன்று வந்து விட்டது, முரண்பாடு வந்து விட்டது என்று சொன்னா உடனே பத்ருல வந்தவங்க எல்லாம் ஒன்னா சேருங்க அப்படின்றாங்க, உஹதுல வந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேருங்கன்றுவாங்க, பைஅத்து ரிதுவானை ஒன்று சேருங்க, சஹாபாக்கள் உள்ள எல்லா அறிஞர்களுடைய மாநாட்டையும் கூட்டிடுவாங்க. முடிஞ்சு குடிச்சு ஷூரா வச்சு இந்த விஷயத்தை விளாசி பேசி ஆதாரங்களை கேட்டு, அவங்க இடத்துல ஆதாரம் இல்லைன்னா உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு அனுப்பி அவங்க இடத்துல ஏதாவது இருக்குதா என்று கேட்டு அந்த விஷயத்துல ஒரு முடிவை காணுவார்கள் உமர் அவர்கள்.
புரிஞ்சுச்சா? அப்ப இந்த விஷயம் சொல்லப்பட்டதுக்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை, இனி இதை பத்தி அடுத்த மஷூராவுக்கு வேலை இல்லை. எப்படி மஷூராவுக்கு வேலை இருக்குதா? உன் இரு தோழர்கள் செய்யவில்லை என்று மஷூரா என்று சொன்னதுக்கு பிறகு அடுத்த மஷூராவுக்கு இனி எந்த பத்ரியும் கூட்ட முடியாது, உகதையும் கூட்ட முடியாது, ஏன்னா மார்க்கத்தை மாற்ற முடியாது, முடிஞ்சு போச்சு. அப்ப இதிலிருந்து என்ன விளங்குகிறது? சஹாபியில் ஒருத்தர் ஒரு தவறான விஷயத்தை, அதாவது ஒரு இஜ்திஹாத் ஆய்வில் ஏற்படுகிற தவறு, அந்த தவறை அவர் கூறினாலும் அவர்களிலேயே ஒருவர் அதை திருத்துபவராக அங்கே கண்டிப்பாக இருப்பார். புரியுதா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது சஹாபாக்களில் ஆய்வில் ஒரு தவறு ஒருத்தருக்கு ஏற்படும், ஆனால் அவர்களிலேயே ஒருவர் அந்த தவறை சுட்டி காட்டுபவர் நிச்சயம் சென்றிருப்பார். அப்படி இல்லாமல் அந்த உம்மத்தை அல்லாஹ் ஆக்கவில்லை. அப்படி ஒருவர் கற்பனை செய்தால் அவர் ரசூலையும் புரியவில்லை, சஹாபாக்களையும் புரியவில்லை, இந்த குர்ஆன் சுன்னாவையும் புரியவில்லை, அந்த தூய சமூகத்தின் ஈமானிய நிலையையும் புரியவில்லை. இப்ப பேசுவாங்க சில பேர், நாங்க சஹாபாக்கள் அப்படி ஏத்துக்கிறோம், ஈமான்ல அவங்கள மிஞ்ச முடியாது, தக்வால அவங்கள மிஞ்ச முடியாது, ஒழுக்கத்துல அவங்கள மிஞ்ச முடியாது, இபாதத்துல அவங்கள மிஞ்ச முடியாது. என்ன? ஆனா அந்த தீன புரிஞ்சுக்கிறதுல அதுக்கப்புறம் நீங்களே fill up the blanks. என்ன ஆச்சு? எங்க ஒருத்தர் தக்வால கூட ஒருத்தர், ஆனா அவருக்கு முன்னாடி தீமை செய்யும் பொழுது தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அவர் கண்ணும் காணாம இருக்கிறார். இது எப்படிங்க தக்வா? இது எப்படி இறையச்சம்? இது ஆகவே இந்த நிலைப்பாடு சரியான நிலைப்பாடு கிடையாது. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு ஃபித்னா இங்க அதிகமா நடப்பதனால இந்த ஃபித்னாவை அடிக்கடி நாம் சுட்டி காட்டுவதற்கும் அழுத்தமாக சுட்டி காட்டுவதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றபடி யாரையும் தவறா சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி கிடையாது. வழிகேடு எந்த வகையிலும் நம்முடைய சிந்தனைகளை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக.